நான் கரணம் போட்டு கத்துக்கிறேன். யாரு ஒரு ஏழை பையன் பிச்சுக்கார பையன் ஒரு வீட்டு கஞ்சி குடிக்கிறதுக்கு விதி இல்லாதவன் முன்னி எப்படி பற்றவன் கூட்டு போன கை பிடிச்சிட்டு ஏன் வேலை சரி பாப்பீங்க உன கட்டாச்சு நாங்க பாக்குறது அடிச்சுக்கிறியா தாத்தா என்னன்னு கேட்க அவள மழை கூட்டி போய் கூட்டி கண்ணால் காண்பது போய் காணால் கேட்பது போய் கீழே விசாரிப்பதை மெய்யென்று உரைத்தவர்கள் பிரிக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது எதையும் அறியாமல் சாத்தை கொண்டு எங்களை மாற்றி வளைக்கிறீர்கள். அப்புறம் பார்த்தவன் கூட முதல்ல அரண்மனையில பழக்க விடுவோம். அதை வச்சு இளவரசி நம்ம கொடுத்துட்டாங்க. நம்ம தங்கச்சிக்கு ஜாம் ஜாம் கல்யாணம் பண்ணலாமே. அதனால பெரிய இடத்துல நம்ம சம்மந்தப்படுத்திட்டாக்கா தங்கச்சி நல்ல முறையில் வாழ வைக்கலான்ற மனம் கொண்டிருக்காங்க. எண்ணம் 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 இப்படியே சுமந்தியா நடப்பது இப்படியே சுமந்தியா நடப்பது வீட செய்த சதியால் தோல்வி காண்பது ஏதற்குத்தான் நான் பிறந்தது என்று வரும் நாளை பார்ப்பது
ஒரு குப்பை தொட்டுற பையனுக்கு அது கூட்டி குத்த குருமா என்னுடைய நகர கூட்டி போய் கூட்டி அவரை செய்தியா செய்யவில்லையா எவ்வளவுதானே மகள அழைத்து வா மலர்வனம் சென்று மலர்களை பறித்து மாலையாக போய் அண்ணனுக்கு முதல் நாளை போட வேண்டும் என்று நீ மலர்வனம் சென்றாய். அந்த மலர்வனத்திலே உன்னை கட்டி பிடித்து உன்னை கற்பழிக்க வந்தவன் எவனா என்று எனக்கு நன்றாக கேட்கும். இவனா பாரு தெரியலப்பா, எனக்கு பாருவே தெரியலப்பா, பாரு போய்விட்டதப்பா. நீ சொல்ல வார்த்தை எனக்கு ஒன்றுமே புரியவில்லையம்மா, ஒன்றும் சென்ற அண்ணனுக்கு மலர்கள் பறித்து மாலை தொடுத்து வருகிறேன் என்று கூறிவிட்டு சென்றேனே. உண்மைதான். ரத்தவனத்திலே உள்ள தடாகத்திலே இறங்கி குளிக்கலாம் என்று சென்ற போது அங்கு அதிகார முனிவர் என்று ஒருவர் இருந்தார். அந்த முனிவர் அந்த குளத்தரைகளை செய்து கொண்டிருந்தார். ஆனால் அதுல யாருமே இறங்கக்கூடாதான். தோழிகளோடு அதனை குடித்து விட்டு வரலாம் என்று அழைத்த போது யாரும் என்னோடு இணைந்து வரவில்லை. என்னை விட்டு விட்டு வந்து விட்டார்கள். நான் நீராடாம் என்று இறங்கினால் அந்த குளத்தில் இறங்கிய உடனே அவருக்கு ஆச்சரியம் வந்து பாவி இது ஆண்டவனுக்குரிய குளமாயிற்று, அதிலுக்கு மலர்கள் எடுத்து ஆண்டவனுக்கு பூஜை செய்வது வழக்கமாயிற்று. தான் ஆண்டவனுக்கு கொடுத்து நாங்கள் பூஜை செய்து வருகிறோம். ஆனால் நீ இப்படி அசுத்தம் செய்து விட்டாயே, கண்ணிருக்கும் கண்ணிருந்தும் நீ இப்படி அசுத்தம் செய்து விட்டாயே, உன் இரு கண்களும் போகட்டும் என்று சாபத்தை கொடுத்தார். சதாகத்தில் இறங்கி நீராடும் போது அசுத்தமாகிவிட்டது. அந்த உயிராக மற்றவள் கோபம் பிறந்து எப்போது இரு விழிகள் இருந்தும் இப்படி ஒரு தவறை செய்தாயோ, இப்போது உனக்கு இரு வழிகளும் போக கடல் சாபத்தை தந்து விட்டாரா? காலில் விழுந்து அழுது, சுவாமி நான் தெரியாம செய்து விட்டு எனக்கு இப்படிப்பட்ட தண்டனை கொடுத்து விட்டீரே, இந்த உலகத்தில் நான் எப்படி வாழ முடியும் என்று கேட்டேன். ஆனால் யார் என்று கேட்டால் விஜயபுரி நாட்டை ஆண்டவருக்குரிய விஜயவர்மனின் மகள், என் பெயர் ஆனந்தி என்று கூறினேன். அந்த மாமன்னர் மகளானி நல்ல ஒரு மாமன்னருக்கு மகளாக பிறந்து இப்படிப்பட்ட கேவலமான வேலையை செய்து விட்டாயே, நான் மன்னனுக்காக பார்ப்பதா உன்னை பார்ப்பதா என்று கூறி உன் தந்தைக்காக உனக்கு சாபம் வச்சிருந்தாரு என்று கூறினார். அவர் என்ன சாபம் வச்சு கூறினார் தெரியுமா? விமோசனம் கூறினார். பார்த்தாத மலர் 12 ஆண்டுக்கு ஒரு முறை அந்த அன்னை அங்காளம்மன் மடியிலே வந்து விழும். அந்த மலரை கொண்டு வந்து உன் கண்களிலே அந்த சாரை கசக்கி விட்டால் இரு பார்வையும் தெரியும் என்று கூறினார். ஆனால் அந்த மலரை எடுக்கக்கூடியவன் யாராக இருக்க வேண்டுமா தெரியுமா? இருக்க வேண்டும். தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும், சத்திய காத்த உத்தமனாக இருக்க வேண்டும், தன் தாரத்தை தவிர மற்றவர்களை தாய் தந்தையாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் உலகத்திலே நேர் வழியிலே நடக்கக்கூடிய ஒருவன் மட்டும்தான் அந்த மலரை கொண்டு வர முடியும் என்று கூறிவிட்டார். எந்த பெண்களின் மீது ஆசைப்படாதவன் தான் அதை போய் பார்க்க வேண்டும் என்று கூறிவிட்டார். அமைச்சரே, அப்படிப்பட்ட உத்தமன் நம்முடைய நாட்டில் யார் இருக்கிறாரோ? நான் இருக்கிறேன். ஆஜிபுத்திர போட்டத்துல தெய்வ கை பிடிச்சிட்டு இருக்காங்க. கேசல வச்சு கும்பிடுனாங்க. நான் கூப்பிட்டு பாவனை பார்த்து நீயாட சத்தி அந்த உத்தம மகளிர் என்ன மாதிரி ஒரு உத்தம தேடி கண்டுபிடிச்சு அதான் சூது என்ற 3 பழக்கத்தை விடுத்து சூது என்ற 3 பழக்கத்தை விடுத்து பார்ப்போர் அனைவரையும் தாய் தந்தையாக நினைத்து நினைச்சு நைட்டி போட்டுதான் கேள்வி யார் அழியாது தெரியாது.
அப்பேற்பட்ட உத்தமா நான் இருக்கிறேன். அந்த பார்க்கத மலரை எடுக்க ஒரே ஒரு தகுதியான ஆள் நான் ஒருத்தன் ஐயா! தான். சரியான தவறுக்காக நான் தான் தவறு செய்தேன் என்று தவறாக புரிந்து கொள்ள உண்மைதான். நானே ஒரு உத்தமனானால், நானே சத்தியத்தை காத்த உத்தமனானால், இப்போதே தலைவி உன் மகளின் கற்பனை தெரிவதற்காக அந்த பாலினவரை நானே கொண்டு வருகிறேன் ஐயா. பாக்குது சின்ன பையனா இருக்கிற வாழ இருக்கிற வளர இருக்குது எவ்வளவு இருக்குது. ராஜா வீரா ஏன்னா சாவு எத்தனையோ முடியாது. நீ சின்ன பையன் ஏற்பட்டவன், அதுக்கு ஆயுதமும் கையில கிடையாது. நீ பொண்ணை செத்துட வாழ்ந்தடே சத்துடா. என் உயிரை அதிர்த்து விட்டால் விடுதலை தவிர பாலினவரை கொண்டு வராமல் என் நாட்டில் பாதுகாப்படாது. உயிர் போட்டு பத்தி நான் கவலைப்படல. நீ செத்து அந்த பாவம் இந்த நாட்டுக்கு சேரணுமா, மா மன்னர் மணிமகன் திரும்பி வந்து சேரணுமா? அதனாலதான் சொல்றேன், முத்தம்மன் நான் இருக்கிறேன், நான் போய் வரேன். மறுபடியும் சுத்தம் பண்ணா பலாரம் வச்சிருவாங்க. இப்படிப்பட்ட உத்தமன் ஒரு நாட்டின் அமைச்சர். அதானே இவராலே அந்த மலரை கொண்டாட கொண்டாட முடியாது. முடியாது. நீ ஏழை பையன், ஒரு பிச்சைக்கார பையன், கேவலம். நீடா அதனால முடியுமாடா? முடியுமா? கொண்டு வர முடியுமா? நானே சத்தியத்தை காத்த உத்தமன். ஒரு பெண்ணை பார்த்தால் தாயாக உன் தங்கையாக நினைக்கக்கூடியவன். நான் ஒரு உத்தமன் என்பது உண்மையானால் உன் மகளை கற்பதற்காக சத்தியமாக அந்த பாலியலை நானே கொண்டு விடுகிறேன். விதி முடிந்து விட்டது. காலனிவன் அழைக்கிறானே தவிர இவனாக செய்து செல்றான் எமன் கோட்டைக்கு. ஆகையால் இவன் போறது சொல்றான். சரி பாப்பமே, யார விட்டுது? விதி வெல்ல யாரால முடியாது. பாம்பு காலை சுத்திட்டா கடிக்காது விடாது. கடிக்காத பாவாது. இவன் நேரமா காலமா கிட்டி கொண்டது. அவ்வளவுதான். இவன் சாவ போறான். அவ்வளவுதான். செத்தா எடுக்கணும் கிடக்குது. என் மகளுக்கு கண் வர வேண்டும். இவ்வளவுதானே? அப்படி என்றால் நீ சத்தியத்தை காத்த உத்தமமாக இருந்தால் இப்போதே புறப்படு. அந்த அம்மன் களத்தில் இருக்கக்கூடிய பார்த்தது மலரி நீ தொட்டா அங்கே நீ செத்த. அவ்வளவுதான். ஐயா இரண்டாலும் பரவாயில்லை. நிச்சயமாக உன் மகன் கண்பார் விட்டு நானே வைத்திருவேன். அந்த பாலியலை நானே கொண்டு வருவேன். அவன் தம்பி அந்த பாலியலை நான் கொண்டு வர போகிறேன். புறப்படு. ஆனால் வந்து நான் சென்று பாலியலை மகளை கொண்டு வருவதை என் ஒரே தங்கை ஒப்பந்தத்தை வைக்க யாரையா பாதுகாப்பு? நான் இருக்கிறேன் பாதுகாப்பு. யார் பாதுகாப்பு? ஓடா ஓடாம பாரு, நாய் ஓடுற மாதிரி ஓடுறனவோ. கை பிடிச்சிட்டு இருந்தா அடிச்சு கிடாக்குறாங்க. ஐயா பொண்ணாக்கு கிடாச்சுவாங்க. அந்த பாலியலை கொண்டு வர வரை உன்னுடைய தங்கைக்கு எந்த ஒரு ஆபத்தை நேரக்கூடாது. ஆமா, அதற்கு உறுதுணை இருக்கிற வளர்வதாலே உன் தந்தைக்கு நான் இருக்கின்றேன் பாதுகாப்பாக. ஐயா நாட்டிலே யாருமே எனக்கு நம்பிக்கை கிடையாது. நாட்டிலே காக்கக்கூடிய தெய்வங்கள் உண்மையை ஆகினால் உங்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையால் என் தங்கையை நான் அரண்மனையில் விட்டு செல்கிறேன். நான் செல்லுவேன். தங்கைக்கு நீங்கள் ஐயா பாதுகாப்பு. அப்படியா நாங்களே பார்த்துக்கொள்கிறோம் ஐயா.